Hello friends, welcome back to Priya Vijay kitchen. நான் Priya பேசுறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான ஒரு பவுல்ல ஒரு அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு பாதி தக்காளியை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்து கொத்தமல்லி இலை, கூடவே துருவின கேரட், இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா இது எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். முதல்ல இந்த மாதிரி பிளைனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சுடுதண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சுடுதண்ணியை ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர் ஊற்றினோன்னா ரவை சீக்கிரமாக ஊறி வரும். ஸோ இந்த அளவுக்கு பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நல்லா செட் ஆயிருச்சு. இப்போ நமக்கு ரெடி. இங்கே நான் பனியார கல் எடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு குழியிலும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த அந்த ரவா மிக்சர்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். ஒவ்வொரு குழியிலையும் சரியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் விடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக மெல்லிஸாக வரும். இதை ஒரு தட்டு போட்டு மூடி கரெக்டாக ஒவ்வொரு சைடும் 3 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்தோடனே திருப்பி விட்டு அந்த மறுபக்கமும் ஒரு 3 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வேக வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். இப்போ வேற ஒரு அகலமான ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காயவும் 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு பெரட்டிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அடுத்து இங்கே ஒரு 1.5 தக்காளியை விழுது அரைச்சி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு பெரட்டி ஒரு கொதி வரையும் இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப் சேர்க்கறனால லைட்டாக ஒரு இனிப்பு சுவை வரும், அதுக்காக தான். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு பெரட்டி இந்த தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்ததை சேர்த்துடலாம். நல்லா தக்காளி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வேக வச்சு எடுத்தா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடும். இந்த ரெசிபியை கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து எந்த மாதிரி ரெசிபி வீடியோ வேணுங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பிரியா விஜய் கிச்சன் சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.